கிரிக்கெட் களத்திலையும் சரி, அதற்கு வெளியவும் சரி, எப்பவுமே ஆக்ரோஷமான, கோபமான மனிதராகவே பார்த்து பழக்கப்பட்டு போன கௌதம் கம்பீர், இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான அந்த 5வது டெஸ்ட் போட்டியோட அந்த கடைசி தருணங்களில் மிகவுமே உணர்ச்சி வசப்பட்ட ஒரு நபராக காணப்பட்டார். குறிப்பாக அந்த வெற்றி தருணத்தை இந்தியா எட்டி பிடிச்ச அந்த நொடி அவர் முகத்தில் வெளிப்பட்ட அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது இதுவரைக்கும் கௌதம் கம்பீரை இப்படி யாருமே பார்த்ததில்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்தது. அதுவும் தன்னோட சக பயிற்சியாளரான மோனே மாகலை அவர் கட்டி பிடிச்சி தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தின விதமாகட்டும், அதற்கு அப்புறமா களத்தில் கேப்டன் சுப்மன் கில்லை அவர் ஆற தழுவி கொண்ட காட்சிகளாகட்டும், இது எல்லாமே சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வெற்றி கௌதம் கம்பீருக்கு தலைமை பயிற்சியாளராக எவ்வளவு முக்கியமான ஒன்று அப்படிங்கிறது தான். இது ஏன் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு T20 உலகக்கோப்பை மாதிரியான ஒரு மிகப்பெரிய தொடரை இந்தியா ஜெயிச்ச கையோட தலைமை பயிற்சியாளர் பதவியிலிருந்து ஓய்வு பெறாரு ராகுல் டிராவிட். அதற்கு அடுத்த தலைமை பயிற்சியாளர் யார் அப்படின்னு நிறைய எதிர்பார்ப்புகள், நிறைய பேர் அதற்கான பட்டியலில் இருக்காங்க அப்படின்லாம் சொல்லப்பட்டப்ப சைலண்டாக என்ட்ரி கொடுத்தாரு கௌதம் கம்பீர். இவர் டீமுக்குள்ள என்ட்ரி ஆகும்போதே இதற்கப்புறம் கான்ட்ரவர்சிகளுக்கு இந்திய அணியில பஞ்சமே இருக்காது அப்படின்னு சொல்லப்பட்டது. அதற்கு காரணம் விராட் கோலி கௌதம் கம்பீர் இடையிலான ஒரு சின்ன உரசல். அதற்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இவரோட அணுகுமுறை எப்படி இருக்க போகுது அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது. அதுக்கு ஏற்ற மாதிரியே இவர் ஆரம்பிச்ச அந்த சீசன் அப்படிங்கிறது இவருக்கு பெரிய அளவில் கை கொடுக்காத ஒன்றாதான் அமைஞ்சிருந்தது. ஏன்னா ஒரு இலங்கை டூருக்கு கிளம்பி போறாங்க இந்திய அணி, T20 போட்டிகளில் ஜெயிக்கிறாங்க. ஆனால் ஒரு நாள் தொடரை இலங்கை கிட்ட கோட்டை விடுறாங்க. அதுவும் மொத்த தொடரையுமே ஒயிட் வாஷ் ஆகுறாங்க. அங்கே இருந்தே கௌதம் கம்பீரோட அந்த தலைமை பயிற்சியாளர் பதவி மீதான கேள்வி அப்படிங்கிறது எழும்புது. அதற்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு இந்தியா நல்லா விளையாடுறாங்க அப்படின்லாம் வரும்போது டெஸ்ட் கிரிக்கெட் அப்படிங்கிற சைடில் மட்டும் பயங்கரமாக அடி வாங்கிக்கிட்டே இருக்காங்க. சொந்த மண்ணில் நியூசிலாந்துக்கு எதிராக ஒரு ஒயிட் வாஷ் அப்படிங்கிறது இத்தனை ஆண்டு கால வரலாற்றில் நடக்காத ஒரு விஷயமா அமைஞ்சிருந்தது. அந்த இடம் இந்திய அணி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு தகுதி பெற முடியாத சூழலையே உருவாக்குற அளவுக்கு ஒரு மோசமானதாக அமைஞ்சிருந்தது. அதற்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆஸ்திரேலியா டூர் போகிறாங்க பார்டர் கவாஸ்கர் கோப்பைக்கு. இந்த கோப்பை இந்தியா ஜெயிச்சா மட்டும்தான் அவங்களால அடுத்ததாக நடக்க போகிற அந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு குவாலிஃபை ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலில் இருந்தது. சொன்ன மாதிரியே முதல் டெஸ்ட் போட்டியில் ஜெயிக்கிறாங்க. ஆனால் அதற்கு அடுத்தடுத்து நடந்த போட்டிகள் எதுவுமே இந்தியாவுக்கு சாதகமாக அமையல. இந்தியா அந்த தொடரை தோல்வியோட முடிக்கிறாங்க. அதே மாதிரி WTC ஃபைனல்லையும் கலந்து கொள்ள முடியாத சூழல் உருவாகுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இவ்வளவு பெரிய தோல்விகளுக்கு அப்புறமா ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி நடக்குது. அதில் இந்திய அணி ஒரு போட்டியில் கூட தோல்வியை தழுவாத அணியாக கோப்பையை முத்தமிடுறாங்க. ஸோ அந்த தருணம் அப்படிங்கிறது கௌதம் கம்பீருக்கு ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா அவர் தலைமை பயிற்சியாளராக பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா நடந்த ஒரு மிகப்பெரிய தொடர் அதுதான். ஆனால் அப்போ கூட கௌதம் கம்பீரோட முகத்தில் ஒரு சிரிப்பு மட்டும்தான் இருந்தது. ஆனால் இப்போ இந்த இங்கிலாந்துக்கு எதிரான தொடர் அப்படின்னு வரும்போது இந்திய அணியில் நிறைய மாற்றங்கள் இருந்தது. குறிப்பாக விராட் கோலி, ரோஹித் சர்மா, அஸ்வின் மாதிரியான ஜாம்பவான் வீரர்கள் இல்லாத ஒரு இந்திய அணி இவங்க இங்கிலாந்து மண்ணில் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி கணைகளோட தான் இந்த தொடரை இந்தியா ஆரம்பித்ததே பயங்கர அமோகமாக தான் இருந்தது. ஏன்னா தொடர்ச்சியாக இந்திய வீரர்கள் நிறைய சதங்களை பதிவு பண்ண ஆரம்பித்தாங்க. இதற்கு முன்னாடி இங்கிலாந்து மைதானத்தில் இந்தியா இப்படி ஒரு சாதனையை படைச்சதில்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அப்படியே பெரிய ஒரு லிஸ்டே போடுற அளவுக்கு அவ்வளவு சாதனைகள் இருந்தது. இருந்தாலும் வெற்றி அப்படின்னு வரும்போது அங்கேயும் இந்தியாவுக்கு ஒரு இக்கட்டான சூழல் தான் இருந்தது. ஏன்னா 4 டெஸ்ட் போட்டிகளோட முடிவில் இங்கிலாந்து 2-1 அப்படின்னு முன்னிலையில் இருக்காங்க. 5வது டெஸ்ட் போட்டி இந்தியாவுக்கு வாழ்வா சாவா அப்படிங்கிற போட்டி. இது இந்திய வீரர்களுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தான் தலைமை பயிற்சியாளரான கௌதம் கம்பீருக்கும் ரொம்பவே முக்கியமான ஒரு தொடராக அமைஞ்சிருந்தது. ஏன்னா இதில் ஜெயிச்சா மட்டும்தான் அவர் தன்னோட அந்த பயிற்சியாளர் பதவிக்கான அந்த விமர்சனங்கள் எல்லாத்துக்கும் ஒரு சின்ன முற்றுப்புள்ளியவாது வைக்க முடியும் அப்படிங்கிற சூழல் இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரில் இந்தியா தோல்வியை தழுவும் போது உதவி பயிற்சியாளராக இருந்தவர் பதவி நீக்கம் செய்யப்படுறாரு. ஸோ இந்த முறையும் அந்த மாதிரி ஏதாவது நடந்தது அப்படின்னா இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில் இன்னும் கௌதம் கம்பீர் தன்னோட சகாக்களை இழக்கக்கூடும் அப்படிங்கிற சூழல் தான் இருந்தது.
குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அவர் ஆசைப்பட்டு இந்திய அணிக்கு கொண்டு வந்த பந்துவீச்சு பயிற்சியாளரான மோனே மார்கலோட எதிர்காலமே வந்து கேள்விக்குறியாக இருந்தது. அதே மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா அவர் கூட இருக்கிற நிறைய பேரோட எதிர்காலம் என்னவா இருக்கும் அப்படிங்கிற கேள்விகள் வந்து தொடர்ச்சியாக எழுப்பப்பட்டுட்டு இருந்தது. அதனால தான் இந்த 5வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியோட வெற்றி அப்படிங்கிறது கௌதம் கம்பீரை வந்து ஒரு உணர்ச்சி பெருக்கில் ஆழ்த்தி இருந்தது. இந்த போட்டி அப்படிங்கிறது இந்திய வீரர்களுக்கு எவ்வளவு முக்கியம், இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு வந்து கௌதம் கம்பீருக்கு ஒரு தலைமை பயிற்சியாளராக அதி முக்கியத்துவம் வாய்ந்த போட்டியாக அமைஞ்சிருந்தது. கடைசியாக இந்திய அணி அதில் வெற்றியை பதிவு செஞ்சதன் மூலமாக கௌதம் கம்பீர் அதுக்கப்புறம் அவரோட டீம் இவங்க எல்லாரையுமே வந்து அவங்க காப்பாற்றி விட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதற்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் ஒரு லாங் கேப் அவங்களுக்கு இருக்குது. அதற்கப்புறமா மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான தொடரில் தான் அவங்க விளையாட இருக்காங்க. ஸோ அந்த தொடர் அப்படிங்கிறது இந்தியாவில் தான் நடக்குது. இப்போதைக்கு WTC புள்ளிப்பட்டியல் அப்படின்னு எடுக்கும்போது இந்தியா 3வது இடத்துல இருக்காங்க. அதற்கு அடுத்ததாக மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான தொடர், அதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய தொடர்கள் எல்லாத்துலேயுமே வந்து இந்திய அணி எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இவங்களோட இந்த WTC சைக்கிளில் எந்த இடத்துல வந்து ஃபினிஷ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இருக்கும். இருந்தாலும் இந்த முறை இந்த இங்கிலாந்துக்கு எதிரான அந்த 2-2 அப்படிங்கிற அந்த சமநிலையை இந்த தொடர் எட்டினது வந்து ரொம்பவே ஒரு சந்தோஷமாக இந்த தொடரை வந்து இந்தியா முடிச்சிருக்காங்க அப்படிங்கிற அளவுக்காக மட்டும்தான் நம்மளால் எடுத்துக்க முடியும்.